போன கடந்த வாரம் வரைக்கும் மேகதாது இஷ்யூ தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல இதை வெளியிட்டா பெரிய சிக்கலாயிரும். தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை நியமிக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து நமக்கு இவர் எதுவும் செய்ய மாட்டாரு, இப்ப இதை வெளியிடக்கூடாதுன்னு ஒழிச்சு வச்சுக்கிட்டு இப்ப வெளியிடுறாங்க. என்ன பெரிய சிக்கல்? கர்நாடகாவுக்கு தான் நீங்க இது தாரவாத்துறீங்களா? அப்படிதான் பண்ணுவீங்க. அந்த விளக்க வீடியோல உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படிங்கறத இப்ப அவர் ப்ரூவ் பண்ணிடுவாரு. இருக்கும் என் மேல மாத்திரையை தெரிக்க விட்டுருக்கீங்க. ஐயா, நீங்க குற்றஞ்சாட்டுல அவதூறு பரப்பிருக்கீங்க, அதுக்கு நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்டா கேட்க முடியாது. அதெல்லாம் கேட்க முடியாது. உங்க சார்பில் தான் இது பரவப்படுது. வெங்கட் நாராயண ரெட்டியினுடைய அந்த நியமனத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதுல உங்களுக்கு எதுவும் முரண் இருக்கா? அவர் நியமிச்ச டேட் எப்போன்னு அவர்கிட்ட கேளுங்க, தெரியுமா? ஏன் அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நீ சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. என்கிட்ட கேள்வி அவர் கேள்வி கேட்டது நீங்க ஏன் பதில் நீங்க சொல்லுங்க. அதுவே என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நடைமுறைக்கு வரும் வராதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, நான் எந்த இடத்துல நிலைப்பாடா இருக்கேன்னா ஜாதி தமிழ்நாடு களத்துல இருக்கக்கூடாதுன்ற கொள்கையை கொண்டவன். அப்போ அந்த அடிப்படையில நான் இதை வந்து ஃபர்ஸ்ட்லாம் நான் எதிர்க்கிறேன். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு 2 துருவங்களை சார்ந்த 2 நபர்கள் இருக்காங்க. தமிழ்குமரன் தாவேகாவினுடைய ஆதரவு மனப்பான்மையில சமூக வலைதளங்கள்ல செயல்பட்டு கொண்டிருப்பவர். இவர் சேகுவேரா திமுக ஆதரவு மனநிலையோட சமூக வலைதளங்கள்ல செயல்பட்டு இருக்கிறவர். இவங்க 2 பேர் இருக்காங்க. கலந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை முன்னெடுப்போம் அப்படின்ற ஒரு சின்ன பிளான். அதாவது இந்த போதை கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக தான் இந்த மாராத்தனை நம்ம பார்த்தோம். விஜய் அவர்கள் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாரு. போக போக குற்றவாளிகளை கைது செய்வாருன்னு நம்ம நம்புவோம். இப்ப அந்த மாரத்தான்ல பங்கெடுத்துக்கிட்ட அமைச்சர் சரத் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒண்ணு வந்தது. அந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி அணுகுறீங்க? அவங்க தரப்புல இருந்து மாத்திரன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச விளக்க வீடியோக்கு பதிலா சரத் வந்து ஒரு யங் மினிஸ்டர், அவர் என்ன பண்ணணும்னா ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாருன்னா நான் வந்து டாக்டர் அடிக்ட் இல்லை அப்படின்ட்டு ஒரே விஷயத்த சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒரு தயாரான்னு தெரியணும், அவ்வளவுதான். விளக்கு வீடியோவே ஒரு அமைச்சர், இதுக்கு எத்தனை அமைச்சர் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு ஒண்ணும் இல்ல. இது வந்து 2024 ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறாங்க. என்ன அவரு அவ்வளவு தெளிவா சொல்றாரு, அவர் மட்டும் சொல்லல. இது எவ்வளவு வன்மா நான் கேட்கிறேன் சார். ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாத்திரை ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இன்னமும் நீங்க என்ன முயற்சி பண்றீங்க? முதலமைச்சர் ஒரு போதை இல்லா மாநிலமா இதை மாத்தணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. திமுக என்ன ஆசைப்படுறீங்க? தாவேகாவை டார்கெட் பண்றீங்களா? இது போதை இல்லா மாநிலமா மாறுறதை தடுக்கிறீங்களா? அவர்தான் சொல்றாரு குழந்தைக்குன்னு மாத்திரம் சொல்லியாச்சு. கூட அவங்க மனைவி சொல்றாங்க, பொது வெளியில இருக்காங்க. எதுக்கு உங்களுக்கு நாங்க எதுக்கு என்ன லாஜிக் இதுல? நான் வந்து அவர் அந்த விளக்க வீடியோ கொடுத்தாச்சு. நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் கேக்குறேன் ஒரு லாஜிக்கா. குழந்தைக்கு இல்ல குழந்தைக்கு நான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அரசியல் சார்ந்து நான் பேசும்போது நான் என்ன பத்தி பேசுறதுக்கு எல்லாருக்கான உரிமையா இருக்கு. நான் வந்து ஒரு என் குழந்தைக்கு நான் கொடுத்துருக்கேன் டேப்லெட் அந்த மாதிரி. சரி, எல்லாருமே கொடுத்துருக்கேன். எல்லாருமே வீட்டுல இருக்கும்போது கிளாஸ்ல கிரன்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு டேப்லெட். வெளியே நான் இருக்கேன், கிளாஸோடைய சுத்துவேன். அதனால கிளாஸோடைய சுத்துவேன். நான் என்ன பண்ணுவேன், என் கார்டு நான் இப்போ நான் பண்ணி காட்டுவேன். இப்போ எப்படி அது நடக்கும் பண்ணுவோன்னு பண்ணிடலாம். நான் பண்ணி காட்டுமா? இப்ப பண்ணி காட்டுறேன் இந்த செகண்ட். அதாவது ஒரு மாத்திரையை அப்படி கிரஷ் பண்றதே ரொம்ப சுலபம் இல்ல அப்படிங்கறத நிறைய பேர் சமூக ஊடகங்கள்ல நான் பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ரூஃப் நான் எதை வச்சு வெறும் போன் ATM கார்டு வச்சு பண்ணிடுவீங்க. நான் பண்ணி காட்டுறேன். கிரஷ் பண்ணிடுவீங்க. நான் பண்ணி காட்டுறேன். சரி, நம்ம அதை பண்ணி காட்டுவோம். அந்த விளக்க வீடியோல உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படிங்கறத இப்ப அவர் ப்ரூவ் பண்ணிடுவாரு. இருக்கும் என் மேல மாத்திரையை தெரிக்க விட்டுருக்கீங்க. ஐயா, நீங்க கொடுத்தது பெரிய டேப்லெட். ஐயா, குழந்தைங்களுக்கு இவ்வளவு பெரிய டேப்லெட் தூக்கி போட மாட்டாங்க. இவ்வளவு பண்ணியாச்சு. என்ன இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? வீடியோ எடுத்துட்டீங்களா? வெல் எக்ஸ்பீரியன்ஸ் போல நீங்களும். அப்படியா? சரி, ஓகே. உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறது தான் திமுக. நீங்க தானே அந்த ஸ்லைடு போட்டது இதெல்லாமே குற்றச்சாட்டுகளா வந்து ஸ்லைடு போட்டது. ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி ஒரு நிமிஷம். அதுக்கும் சொல்றேன் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா,
குழந்தைங்களுக்கு இந்த ஒரு மாத்திரையில பாதி மாத்திரை கொடுங்க, தூள் பண்ணிட்டு பாதி கொடுங்க, பாதி பேப்பர்ல மடிச்சு வச்சு ஈவினிங் கொடுங்க. இது யதார்த்தமா அதெல்லாம் வீடியோல இல்லையே. அத ஏன் ஒத்துக்குங்க. இதுக்குமா இதுக்கப்புறமா முட்டு இதுக்கப்புறமா முட்டே கேக்குறேன் நானு. இது ரொம்ப நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அவதூறு நீங்க குற்றஞ்சாட்டுல அவதூறு பரப்பிருக்கீங்க, அதுக்கு நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்டா கேட்க முடியாது. உங்க சார்பில் தான் இது பரவப்படுது. தன்னுடைய குழந்தைக்கு நான் மருந்து கொடுத்தேன்னு ஒருத்தன் சொல்றான் அவருடைய மனைவியை வச்சு. இன்னுமா நீங்க அதை நீங்க குற்றச்சாட்டுவீங்க? அப்புறம் என்ன உங்க நோக்கம்? அப்போ உங்க நோக்கம் அப்படிங்கிறது தாவேகா இந்த மது போதைக்கு எதிராக ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்த நீங்க முயற்சி பண்றீங்க. அப்ப தமிழ்நாடு போதையில்லா மாநிலமா மாறுறது திமுக விரும்பல. விளக்கம் கொடுக்கணும்ல. இல்லையா என்ன அதான் வீடியோ விளக்கம் போதும். அப்படிலாம் நாங்க விட முடியாது. நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு அதுக்கான பதில் இருக்கு. இதுக்கு மனிதவளத்துறை அமைச்சர் சரத் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு தாவேகா தரப்புல இருந்து தலைமையில இருந்து ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பாங்க. எதுக்கு நடவடிக்கைன்ற எதுக்கு நடவடிக்கை? இவருடைய விளக்கம் போதுமானது. உங்களுக்கு மேற்கொண்டு அதுல சந்தேகம் இருக்குன்னா இது போதை சம்பந்தப்பட்ட விஷயம். திமுக தானே இருக்கீங்க, பலமான எதிர்கட்சி தானே, போடுங்க, கேஸ் போடுங்க அவர் மேல. அதே நேரம் டெல்லிக்கான தமிழ்நாட்டு பிரதிநிதியாக வெங்கட் நாராயண ரெட்டி ஜனநாயகம் படத்தினுடைய ப்ரொடியூசரை நியமிச்சிருக்கிறாரு முதல்வர் விஜய். இது சரின்னு நினைக்கிறீங்களா? இது அவர் நமக்கு மேகதாது இஷ்யூ இருக்கும் பொழுது கர்நாடகாவை சார்ந்த வெங்கட் நாராயண ரெட்டியை நியமிக்கிறதை எப்படி சரியாக மக்கள் உள்வாங்கிப்பாங்க? இல்ல இப்போ ஒரு செயல்பாடு செஞ்சிருக்காங்க, ஒரு பணி நியமனம் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன இருக்குன்றத ஃபியூச்சர்ல தான் பார்க்க முடியும். இப்போ அவரு ஒரு முதல்வர் அவருக்கு அதிகாரம் இருக்கு, யாரை பதவியில் வைக்கணும் யாரை பதவியில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு அதிகாரம் அவருக்கு இருக்கு. அதன் அடிப்படையில அவர் ஒரு பதவியை கொடுத்திருக்காரு. செயல்பாடுகள் இனி வரும் காலங்கள் என்னவா இருக்கு? ஏன்னா தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவான ஆள். ஒரு வேலையை யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றத அவர் ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தர் கொடுப்பாரு. அப்படிதான் கொடுத்துருக்காரு. இதுல விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. நான் அதை சரியா தான் பாக்குறேன். அவர் சரியா செய்வாருன்ற நம்பிக்கை. அது எங்கன்னா தவறா போச்சுன்னா அதையும் நம்ம குற்றம் சாட்டு அதை பத்தி பேசுறதுக்கு டாக்டர் ஒரு சர்ஜரி பண்ண போறவரை தலைமை மேகதாதுல தமிழ்நாடு மேகதாது பிரச்சனையில தமிழ்நாடு அரசு என்ன நிலைப்பாடுல இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. சரிங்களா? அதுக்கு யாரை போடணும் அப்படின்றது முதல்வர் முடிவு எடுத்துட்டாரு, வச்சிருக்காரு. இதுல எந்த ரிஸ்க்கும் வர தமிழ்நாடு என்ன ஸ்டாண்ட்ல இருக்கு, தமிழ்நாடு அரசு முதல்வர் என்ன ஸ்டாண்ட்ல இருக்கு, அதுதான் நமக்கு முக்கியம். அது கீழே பணிபுரியறவங்க நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இவங்க என்ன சொல்ல போறாங்களோ அதை தான் அவங்க பேச போறாங்க. யாரா இருந்தாலும் சரி, அவர் கர்நாடகாரா இருந்தாலும் சரி, கேரளாக்காரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசு கீழே பணிபுரியற ஒரு பணியாளர். அவ்வளவுதான். வெங்கட் நாராயண ரெட்டியினுடைய அந்த நியமனத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதுல உங்களுக்கு எதுவும் முரண் இருக்கா? அவர் நியமிச்ச டேட் எப்போன்னு அவர்கிட்ட கேளுங்க, தெரியுமா? ஏன் அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நீ சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. என்கிட்ட கேள்வி அவர் கேள்வி கேட்டது நீங்க ஏன் பதில் நீங்க சொல்லுங்க. அதுவே என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல சார், ஒன்னு ஃப்ரெண்ட்ல என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்க. ஐயா முட்டாளாக்கி இருக்காங்க தமிழ்நாட்டையே. நேத்தோ முந்தானேத்தோ சொல்லி பர்மிஷன் நேத்தோ முந்தானேத்தாலாம் அவர் ஆக்கல. 22ஆம் தேதியே ஆக்கிட்டாங்க. 22ஆம் தேதியே அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு அப்படியே ரகசியமா வச்சுக்கிட்டு நேத்து அந்த அரசாணைய வெளியிட்டு இருக்காங்க. 22 நியமிச்சிட்டாங்க. இதுல தமிழ்நாடு மக்கள் எங்க முட்டாளானாங்க? போன கடந்த வாரம் வரைக்கும் மேகதாது இஷ்யூ தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல இதை வெளியிட்டா பெரிய சிக்கலாயிரும். தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை நியமிக்கிறாரு அப்படின்னா இவர் நமக்கு எதுவும் செய்ய மாட்டாரு, இப்ப இதை வெளியிடக்கூடாதுன்னு ஒளிச்சு வச்சுக்கிட்டு இப்ப வெளியிடுறாங்க. என்ன பெரிய சிக்கல்? கர்நாடகாவுக்கு தான் நீங்க இது தாரவாத்துறீங்களா? அப்படிதான் பண்ணுவீங்க. இங்க இருக்க அப்படி ஒரு நிலைப்பாடு வந்ததா வராது. அது வர விட மாட்டோம். தமிழ்நாட்டுக்குள்ள யாரு முதலமைச்சரா இருந்தாலும் விட மாட்டோம். யாரு முதலமைச்சரா இருந்தாலும் இங்க வர வீரியமா எதிர்ப்போம். செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு, பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற அடையாள அட்டையில சாதியையும் மென்ஷன் பண்ணப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இது எதற்காக? என்ன அவங்க கொடுக்குற ராஜ்மோகன் அவர் விளக்கம் கொடுத்ததுல என்னன்னா, அது அடையாள அட்டை கிடையாது, ஒருங்கிணைந்த ஒரு அடையாள அட்டை அப்படின்னு அவர் சொல்றாரு.
புதிய கல்விக் கொள்கையில அப்பார் சம்திங்னு ஒரு திட்டம் இருக்கு. அதுல இந்த மாணவர்களுடைய டேட்டா எல்லாத்துலயும் அதுல அப்ளை பண்ணணும், ஆதாருக்குள்ள கொண்டு வந்து இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறதுன்னு ஒரு திட்டம் இருக்கு. அதை பல வருஷமா தமிழ்நாடு எதிர்த்துக்கிட்டு இருக்கு. ஈவன் அதிமுக பீரியட்ல இருந்தே எதிர்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப இது மறுபடியும் இது வரும்போது சந்தேகத்தை கிளப்புது. அவங்க கொடுக்குற விளக்கம், சாதி சான்றிதழை மாணவர்கள் வந்து அங்கங்க எடுத்துட்டு போய் அலையணும், அதனால வந்து இது வந்து பெரிய சிக்கலா இருக்கு, அதனால ஒருங்கிணைந்த ஒரே கார்டா கொண்டு வரணும்னு. ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பை படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு சாதி சான்றிதழ் அவன் எத்தனை முறை பயன்படுத்துவான்? ஒரு வருஷத்துல இப்ப 10th சேர்றான், எத்தனை முறை அவன் ஒரு வருஷத்துல பயன்படுத்துவான்? 2 3, எனக்கு தெரிஞ்சு 3, அவ்வளவுதான். அதுவும் ஜெராக்ஸ் தான். இதுல என்ன சிரமம் ஆயிடுச்சு? இப்ப இதை வந்து உள்ள கொண்டு வந்தாங்கன்னா இது கல்வி நிலையங்கள்ல ஏற்கனவே இன்னும் பல இடங்கள்ல கயிறு பிரச்சனை, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வீட்டுக்குள்ள போய் வெட்டுறது, இப்படியான பிரச்சனைகள் இன்னும் அங்க ஒன்று இங்கொன்றா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல பக்கத்துல ஒரு மாணவன் படிச்சான்னா உட்கார்ந்தான்னா உன் பேர் என்ன, அப்பா பேர் என்ன, எதுவும் அந்த ஜாதின்ற இது வராது. அப்ப இந்த ஐடி கார்டு சின்னதா இருக்குன்னா ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் உடன்படல. சரியா? நானே வந்து நம்ம அடுத்த டாபிக் நான் வந்து அதுல உடன்படல. எனக்கு ஒரு அடையாள அட்டையில ஜாதி வந்து ஒரு பண்றதுல எனக்கே உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் இப்படி அப்படி ஒத்துக்கக்கூடிய ஆட்கள் தான் ஆதரவாளரா இருக்கும். இதை நான் ஒத்துக்கிறேன். சரியா சார்? உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு எல்லாம் இல்ல, நல்ல விஷயங்களை பாராட்டி நான் பேசுவேன். இது நடைமுறைக்கு வரணும், வராதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, நான் எந்த இடத்துல நிலைப்பாடா இருக்கேன்னா ஜாதி தமிழ்நாடு களத்துல இருக்கக்கூடாதுன்ற கொள்கையை கொண்டவன். அப்போ அந்த அடிப்படையில நான் இதை வந்து பர்சனலா நான் எதிர்க்கிறேன். சரிங்களா? இப்படி ஒரு விஷயத்த இந்த மூவ்மெண்ட்டை நான் தான் சொல்லுவேன். இப்ப இது நடைமுறைக்கு வர பட்சத்துல, அப்படி இது வரப்போகுதுன்னு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ற பட்சத்துல நான் அதை பத்தி பேசுறேன். சார் செய்தி நல்லா தெளிவா படிங்க. அதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. முதற்கட்டமா 12ஆம் வகுப்புக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஐடி கார்டு கொடுத்த உடனே எதிர்ப்பீங்களா? ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அமைச்சர் சொல்லிட்டாரு, இன்னொரு அமைச்சர் சொல்லிட்டாரு. வரும் பட்சத்துல எது கூட என்ன இருக்கும்? வரும் பட்சத்துலனா உறுதி செய்யப்படணும். உறுதி ஆயிருச்சு, ஒன்னும் உறுதி ஆகல. இதுக்கான எதிர்வினை ஆல்ரெடி சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு தான் இருக்கு. நன்றி. எதுக்கு அவ்வளவு பெரிய முட்டு? தலை வலிக்கல? சரி, ஓகே, நன்றி. ஒரு ஆரோக்கியமான விவாதமாகவே இது முடிஞ்சிருக்கு நான் நம்புறேன். நன்றி தமிழ்குமரன். நன்றி. நன்றி சேகுவரன். மகிழ்ச்சி.